அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடில ஃப்ளவர் நேம் கிளமேட்டஸ். இந்த கேரக்டர் ஃபியூச்சரை பத்தி அதிகமா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபியூச்சர்ல பிளான் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதை பேஸ் பண்ணி ப்ரெசென்ட்ல ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. நம்மளோட ஃபியூச்சரை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்ல நம்ம டே பை டே நம்மளோட லைஃப்ல அதுக்கான ஒர்க்கு முயற்சிகள் எல்லாமே பண்ணாதான் நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும். ஆனா இந்த கேரக்டர் ப்ரெசன்ஸ்ல இருப்பாங்க. ஆனா ஃபியூச்சரை பத்தியே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ரீம்ஸ் அதிகமா இருந்துட்டே இருக்கும். ஒரு 2 hours ப்ரெசன்ட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்கு போயிடுவாங்க. அகெயின் ப்ரெசன்ட்க்கு வருவாங்க. இப்படி அவங்களோட மனநிலையானது மாறிக்கிட்டே இருக்கும். இது மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒர்க்கை அவங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாம போகும். அதனால அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் முடியும். இந்த கேரக்டர் நீங்களோ இல்ல உங்க ஃபேமிலியோ இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் நம்ம எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இது நம்ம ஒரு கேஸ் ஸ்டடிங்கோட பார்க்கலாம். ஒரு சார் ஒரு 26 ஏஜ் இருக்கும் வந்திருந்தாங்க. அவங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி தஞ்சாவூர். கொஞ்ச நாளா அதாவது ஒரு 1 month-ஆவே அவங்களுக்கு என்னன்னா ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இல்ல. அவங்களோட வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. டெய்லி அவங்க என்னன்னா செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஒர்க் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒர்க்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. என்னன்னு பார்த்தோம்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. ஃபியூச்சரை பத்தி அதிகமா திங்க் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு என்னன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது. ஸோ அதை பத்தியான பிளான் பண்றாங்க. அதை பத்தியான அதிக திங்கிங் இருக்குது. ஆனா அதுக்கான ஒர்க்கு ப்ரெசன்ட்ல பண்றாங்கன்னு கேட்டா இல்லை. ஸோ அவங்க மேல ஒரு டவுட் வந்துருச்சு. அது ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வந்துருச்சு. நம்ம ப்ரெசன்ஸ் ஒழுங்கா வேலையை நம்ம பாக்குறது இல்லை. ஒரு 2 yearsல ஒரு வீடு எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. வீடு வாங்கிட்டு தான் நம்ம மேரேஜ் லைஃப்ல போகணும் அப்படின்றதுல ஃபியூச்சரை பத்தியான தெளிவான ஒரு பிளான், ட்ரீம், எய்ம் எல்லாம் பக்காவா பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ஒர்க் ப்ரெசன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க. அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஃப்ளவர் ரெமடி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும்போது ஃபுல்லா அந்த ப்ரெசன்ஸ்ல அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவங்க எய்ம் பத்தியான அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அவங்க இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சரும் கண்டிப்பா இருக்கு. அவங்களோட எய்ம் அந்த வீடு அதையும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஃப்ளவர் ரெமடி நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல கொண்டு நம்மளோட ஆம்பிஷனையும் நம்மளோட சந்தோஷத்தையும் மீட்டு கொடுக்கிற ஒரு ஃப்ளவர் ரெமடி. மனசு பத்தியான ஒரு கவிதை. கனவு காணும் மனமே செயலில் இறங்கு, உன் எண்ணங்கள் எல்லாமே ஒரு நாள் வெற்றியாகும். மனச பத்திரமா பாத்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.